ஷேக் ஹசீனா தலைமையிலான அரசின் காலகட்டத்தில் மனித உரிமை மீறல்கள் முக்கிய தீர்ப்பு. ஷேக் ஹசீனா 15 ஆண்டு ஆட்சி காலத்தில் வேலைவாய்ப்பு இடஒதுக்கீடு போராட்டங்களின் வெடித்ததில் கலவர பூமியாக மாறியதில் 1400க்கும் மேல் கொல்லப்பட்டதாகவும் 1000 கணக்கானோர் காயமடைந்தனர். அரசுக்கு எதிரானவர்களை துப்பாக்கி சூடு நடத்த உத்தரவிட்டதாக குற்றம் சாட்டப்பட்டது. அதற்கு பின் முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசு பதவியேற்றது. வங்கதேசத்தில் 2024 ஆகஸ்ட் மாதம் மாணவர்களின் கலவர போராட்டம் வெடித்து அரசுக்கு எதிரான போராட்டக்காரர்களை கொலை செய்ய காவல்துறையினருக்கும் படைப்பிரிவினருக்கும் உத்தரவிடப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஷேக் ஹசீனா தன் மீது உள்ள குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றது என்று முன்பே அறிவித்திருந்தார். இது அரசியல் உள்நோக்கமே மற்றும் பழிவாங்கும் விதத்தில் உள்ளது. இதற்காக நான் கவலைப்படவில்லை என்றும் தெரிவித்தார். இன்று தீர்ப்பு ஹசீனா குற்றவாளி என அறிவிக்கப்பட்டது. தண்டனை விவரங்கள் வந்த பின்னர் பதற்றங்கள் அதிகரிக்க வாய்ப்பிருக்கிறது. எப்பொழுது ஒரு நாட்டின் தொலைநோக்கு பாதையை கணிக்காமல் பிறருடைய கருத்தை ஞானவான்கள் என்று ஏற்றுக்கொள்கிறோமோ அன்றையிலிருந்தே அந்த நாட்டினுடைய அழிவு காலங்கள் ஆரம்பித்து விட்டது என்று அர்த்தம்.